பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 16ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். The book of Joshua chapter 15 verse 19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனம் ஒரு தகப்பனிடத்தில் ஒரு மகள் உரிமையோடு ஒரு காரியத்தை கேட்கிறாள். அந்த தகப்பனோ அந்த மகளுக்கு அவள் கேட்டதை பார்க்கலாம் அதிகமாய் கொடுக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி தந்தையர்கள் தினம், ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி உலகமெங்கும் இந்த நாளை தந்தையர்களுக்காக கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த பர்டிகுலர் பேசேஜ், இந்த பைபிளில் இருக்கிற இந்த பர்டிகுலர் பேசேஜ்லேயும் ஒரு தந்தையை பற்றி நம்ம பார்க்குறோம். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவருடைய பேர் காலேப். காலேப்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தாரில் இந்த யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் இல்லையா? அவங்க ரொம்ப விசேஷமானவர்கள். யோசுவா நமக்கு தெரியும், மோசேக்கு அப்புறமா அவர் தான் தலைமைத்துவத்தை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி செல்கிறார். இந்த காலேபுக்கு குறித்து ஆண்டவர் அநேக நல்ல விசேஷங்களை சொல்லுகிறது. விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு. 84 வயதில் அவர் சொல்கிறாரு, 40 வயசில் இருந்த பலன் இப்போவும் எனக்கு இருக்குது, அந்த மலை நாட்டை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன். அவ்வளோ மனதில் அவர் தைரியம் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய மகள் பேர் தான் அக்சாள். அந்த அக்சாளுக்கு திருமணமாகி அவள் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு அவள் கடந்து போகிறாள். அப்போ தகப்பன் அவளுக்கு தேவையான அநேக காரியங்களை செய்து, திருமணத்திற்கு எவ்வளோ காரியங்களை செய்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து தான் அனுப்புகிறாரு. ஆனால் 18வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையில் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். பாருங்க, அப்பா ஹஸ்பண்டோடு அவள் புறப்பட்டு போகிற அந்த டைம் திடீர்னு சொல்கிறான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்கணும் அப்படின்னு அவள் கழுதியை விட்டு அவள் இறங்கி வருகிறா. உடனே அப்பா கேட்குறாரு, காலேப் அவளை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும்? வாட் இஸ் இட் தட் யூ விஷ் மை டாட்டர்? என் மகளே, உனக்கு என்ன வேண்டும்? அப்பா ஏதாவது உனக்கு இன்னும் தரணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இது ரொம்ப சாதாரணமாக நம்ம வாசிக்கிறோம். ஆனால் உண்மையாக பாருங்கள், அவள் அப்பா கிட்ட உரிமையோடு கேட்குறா, அப்பா நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும்ப்பா, எனக்கு நீங்கள் வறட்சியான நிலத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்களே, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும். அப்போ ஏற்கனவே அவள் அப்பா கிட்டேருந்து அநேக ஆசீர்வாதங்களை அவள் வாங்கி கொண்டாள். ஆனாலும் அவளுடைய ஆசை, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடம் வேணும்ப்பா, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்த கொடுங்க. உடனே அப்பா, உனக்கு தான் இவ்வளோ கொடுத்துருக்குறேனே மகளே அப்படியா சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியாம்மா, உனக்கு மேற்புறத்துலேயும் சரி கீழ்ப்புறத்துலேயும் சரி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமேன். பிரியமானவர்களே, இது ஒரு பூமிக்குரிய ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்கு செய்கிற ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஒரு ஏர்த்லி ஃபாதர், பூமியில் இருக்கிற ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ செய்வாரே, ஆனால் உங்களுடைய பரலோகத்தில் நமக்கெல்லாம் ஒரு தகப்பன் இருக்கிறாரே, அவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, மகளே மகனே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டு நீங்கள் ஆசைப்படுகிறத, நீங்கள் விரும்புகிறதை பார்க்கிலோ, நீங்கள் எண்ணுகிறதை பார்க்கிலோ, நம்ம ஜெபிக்கிறதை பார்க்கிலோ அதிகமாய் கொடுக்கிற தேவன். ஆமேன்.
அவர் ஒரு நல்ல அருமையான தகப்பன். நமக்கு ஒருவேளை இந்த காலேபை போல நம்மளுக்கு ஒருவேளை இந்த உலக பிரகாரமான தகப்பனார்கள் அவ்வளோ நல்லவங்களா இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம கூட இன்னைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அன்பு இருக்கும், ஆனால் சில நேரத்தில் கொடுக்கறதுக்குரிய திராணிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பரலோகத்தின் தந்தை ஒருத்தர் உண்டு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மற்ற மதத்தை எல்லாம் பார்க்கும்போது தெய்வத்தை அவங்க தெய்வமாக பார்க்குறாங்க. தெய்வமா அது எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம போய் அவரை பார்க்கணும், அவரை வணங்கணும், அப்புறமா சாமி கும்பிடணும், இதெல்லாம் செய்தாதான் என் தேவனுக்கு பிடிக்கும், எங்கள் தெய்வத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க அந்தந்த காரியத்தை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம தெய்வத்தை அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட முடிகிறது. அது எங்கேருந்து வந்துச்சு? ஏசு கிறிஸ்து மூலமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர்கள்கிட்ட இல்லை ஒரு இந்து மதத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் உங்கள் தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடுவீங்களான்னு கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? இன்னைக்கு நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட அந்த கிருபை இல்லை பிரியமானவர்களே. இன்னைக்கு நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் இயேசு மூலமாக இந்த ஸ்லாக்கியம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க, ஏசப்பா எனக்கு இறங்குங்க ஏசப்பான்னு சொல்கிறோம்ல. இன்னைக்கு எந்த தெய்வத்தை பார்த்தா அது யாராவது அப்பான்னு சொல்ல முடியுதா? முடியலையே. இன்னைக்கு நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு தந்தை இருக்கிறார், நம்மளை படைத்த தேவன் அப்பா மகள் என்கிறதான அப்பா மகன் என்கிறதான உறவுக்குள்ளே நம்மளை நடத்துகிறார். அந்த அப்பா கிட்ட நீங்கள் தைரியமாக வந்து, அப்பா என்னுடைய சூழ்நிலையை மாற்றி கொடுங்கப்பா, என்னுடைய பலவீனத்தை மாற்றி கொடுங்கப்பா, என்னுடைய காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா, எனக்கு இதை கொடுங்கப்பா, எனக்கு இதை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உரிமையோடு என்ன செய்யலாம்? அப்பா கிட்ட போய் கேட்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா அம்மார் எப்போவுமே அநேக காரியங்களை பிள்ளைங்களுக்கு செய்வாங்க. ரொம்ப உழைப்பாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஆனால் ரொம்ப பெருசாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத சொல்லி காட்டவே மாட்டாங்க. அதுதான் அப்பா அம்மாருடைய குணம். அம்மா அம்மார் பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்லேயே அதிகமாக பிள்ளைங்களோடு இருக்கிறதுனால அதிகமாக அவங்களோட பேசி பேசி அநேக காரியங்களை சொல்கிறதுனால நிறைய நேரம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னா, அம்மா தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, அம்மா தான் தன்னை ரொம்ப புரிஞ்சுக்கொள்கிறாங்க, அம்மா அன்பு தான் ரொம்ப அதிகமான அன்பு அப்படின்றது பிள்ளைங்களுடைய மனசில் பதியுது. ஆனால் அப்பா அம்மாருடைய அன்பு வெளியில் காட்டாத அன்பு, எல்லாத்தையும் இருதயத்திலேயே வச்சு அவங்களுடைய பிள்ளைகளுக்காக உருகுகிற ஒரு அன்பு. அப்பா அம்மாருடைய அன்பு வித்தியாசம், அம்மா அம்மாருடைய அன்பு வித்தியாசம். இன்றைக்கி தகப்பனார்களை கொண்டாடுகிற இந்த நாளில் நம்மளுடைய ஏர்த்லி ஃபாதர்ஸ், நம்மளுடைய தகப்பனார்களை குறித்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து, அவங்க உயிரோடு இருந்தால் அவங்க செய்த காரியங்களுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறவர்களாக இருக்கோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை பொறுப்பில்லாமல் இருக்கிற எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் தான், ஆனால் அவர்களுக்குள்ளேயும் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு அன்பு இருக்க தான் செய்யும். இப்போ குடிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தகப்பனுடைய இருதயத்துலேயும் அந்த பிள்ளை குடிக்கக்கூடாது, அந்த பிள்ளை இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற இருதயம் இருக்குதான் செய்யுது. அப்படி தானே? அவங்களால அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியல, ஆனால் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்களுக்காக ஏதாச்சும் செய்யணுன்ற விருப்பம் எல்லா தகப்பனிடத்துலேயும் இருக்குது இல்லையா? அதனால் தகப்பன்மார்களை கொண்டாடுகிற அந்த நாளில் தகப்பன்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்ம கொடுப்போம். அதை பார்க்கிலும் நமக்கு பரலோகத்தில் ஒரு தந்தை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் எல்லா விதத்திலையும் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோசுவா 15:19 அப்பொழுது அவன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயரில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?